ஒர்க்கை அதை வந்து நம்ம மருத்துவர்கள் நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பயனடைகிறாங்க. இதை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம மருத்துவர் குழு இருக்கு. டாக்டர் முகுந்த்ராஜன், சீனியர் கன்சல்டன்ட், HOD Intervention Radiology is with us. I welcome sir. Dr. Selvam Muthukumaran, Senior Consultant and HOD Department of Neurosurgery. Sir, welcome. And Dr. Senthil Kumar, Senior Consultant, Department of Neurosurgery. Welcome sir. And Dr. Rajesh Vetrivel, Consultant, Department of Anesthesiology. Welcome sir. And Dr. Gautam Kuncha, Consultant, Intervention Neurosurgeon. Welcome sir. And we have here Mr. Dilip Bernard, Director, Meenakshi Super Specialty Hospital is with us. So பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஸோ அனியூரிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரத்த நாளத்தில் ஒரு பலூன் மாதிரி நிற்கிறது தான் அந்த பேஷண்ட்டை சொல்றது. ஸோ நார்மலாக வந்து ரத்த நாளங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பிரான்ச்சி அதாவது ரெண்டாக பிரியும். ஸோ பிரியிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பலூன் மாதிரி ஒரு வீக்கம் இருக்கும். இது வந்து எல்லா ரத்த நாளத்துலையும் வரலாம், வயிறு ரத்த நாளங்கள், கால் ரத்த நாளங்கள் எல்லா இடத்துலையும் வரலாம். இதுல மூளையிலையும் வரலாம். பட் மூளையில என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பலூன் மாதிரி இருக்க வீக்கம் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெடிச்சா என்ன ஆகும்? மூளை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆர்கன். ஸோ வெடிக்கும் போது சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைக்கு வரலாம். சில பேருக்கு வந்து வெறும் தலைவலி மட்டும் வரும். ஸோ நாங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து இதுவரைக்கும் அனுபவிக்காத தலைவலி ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ தண்டர் கிளாப் ஹெட்டேக், வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப சிவியர் தலைவலி வந்தால், அதாவது சிவியரஸ்ட் ஆஃப் த ஹெட்டேக் ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அனியூரிசம் ப்ளீட், அதாவது அனியூரிசம் ரப்சர் ஆகி வர ரத்த கசிவு இல்லை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ தண்டர் சிவியர் ஹெட்டேக் வந்தா நீங்க உடனே மருத்துவர்கிட்ட போகணும். மருத்துவர் டெஃபினட்டா உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்து அது அனியூரிசம் இல்லைன்னு நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் என்ன பிரச்சனைனா, சில சமயங்கள்ல இது வெடிச்சது அப்படின்னா பேஷண்ட் கோமா ஸ்டேஜும் போகலாம். ஸோ வெறும் தலைவலி மட்டும் இருக்கலாம். சம்டைம்ஸ் அது வெடிச்ச உடனே இருக்கிற இடத்தை பொறுத்து, அது ரத்த கசிவு ஏற்படுற அளவை பொறுத்து கோமா ஸ்டேஜும் போகலாம். நிறைய நேரங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, 30% வந்து வெடிச்ச உடனே இறந்துருவாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டாங்க. இந்த நோய் இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டாங்க. வெடிச்ச உடனே இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். கேத் லேபுக்கு இந்த ஸ்பெசிபிக் கேத் லேபுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ரே டியூப், இது ஒரு எக்ஸ்ரே டியூப். ஸோ நார்மலாக கேத் லேப்ல ப்ரொசீஜர் என்ன நடக்கும் அப்படின்னா, ரத்த நாளத்தில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த இன்ஜெக்ஷன் வந்து ரத்த நாளத்தில் போகும்போது எக்ஸ்ரேல வந்து அது எக்ஸ்ரே ரெக்கார்டிங்ல அது தெரியும், எப்படி ரத்த நாளோட சைஸ் எப்படி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்கு. இது ஸோ கேத் லேப்ல பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். பேஷண்ட்டுக்கு வந்து தொடையில ரத்த நாளத்துலேருந்து உள்ள போகிறோம். இங்கேருந்து அப்படியே ரத்த நாளத்துக்குள்ளேயே போயிட்டு மூளையில எந்த ரத்த நாளம் வேணும் அப்ரோச் பண்ணிட்டு அங்கே என்னென்ன பண்ணணுமோ அது வந்து டைரக்டா நமக்கு வந்து ஃப்ளோரோஸ்கோபி இந்த பெரிய ஸ்க்ரீன்ல தெரியும். அது பார்த்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம். இன்க்ளைன் கேத் லேப்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரே டைம்ல நான் சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட் டு பேக், இது சைடு டு சைடு. ஸோ அது ரெண்டு வியூ பார்க்கலாம். நீங்க ஃப்ரண்ட்லயும் சைடுலயும் ஒரே ஃப்ரண்ட் வியூ சைடுலயும் ஒரே டைம்ல பார்க்கலாம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா இது வந்து சைடு வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. வெசல் வந்து இங்க ஒரு டர்ன் ஒரு மாதிரி தெரியும், இதுல வேற மாதிரி தெரியும். ஸோ ஐடியலி ஒரே பிளேன்ல பண்ணோம் அப்படின்னா அடிக்கடிக்கு ஒரு டர்னுக்கு ஒரு ஆங்கிள் வச்சு பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். பைப்லைன் கேப்ல இருக்கிறனால இது வந்து தமிழ்நாட்டுல சதன் தமிழ்நாட்டுல இங்க மட்டும்தான் இருக்குது. இப்போ 2 கேஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல ஒரு பேஷண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து 3 அனியூரிசம், இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஸோ ஒரே சிட்டிங்ல உள்ள போயிட்டு வந்து இந்த அனியூரிசம் இதுக்கு பேர் தான் மைக்ரோ கேத்தட்டர். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ வயர் உள்ள போகும், அதுக்கப்புறம் மைக்ரோ கேத்தட்டர். இதுக்கு பேர் காயில்ஸ், இந்த மெட்டல் காயில்ஸ். இந்த மெட்டல் காயில்ஸ் வந்து அந்த பெலூன் மாதிரி இருக்கிற வீக்கத்தை ஃபுல்லாக பேக் பண்ணிடும். ஒன்ஸ் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ரத்தம் உள்ள போகாது. அதனால அனியூரிசம் வந்து அடுத்த டைம் வெடிக்காம இருக்கும்.
சில டைம்ஸ் வந்து காயில் உள்ள நிற்காது. இது எல்லாமே வந்து ஆன் டேபிள் தான். முதல்ல நம்ம எல்லாம் பிளான் பண்ணி என்னென்ன டிவைசஸ்னு அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கேத்தட்டர் உள்ள கொண்டு போய் அதில் பெலூன் வச்சுட்டு அந்த பெலூனை இன்ஃப்ளேட் பண்ணி அதில் சப்போர்ட்டில் காயில்ஸ் உள்ளே நிற்கிற மாதிரி காயில் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெலூனை டிஃப்ளேட் பண்ணி எடுத்து விட்டுருவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அன்யூரிசமும் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் அப்பியரன்ஸ். 3 அன்யூரிசமுக்குள்ளேயும் காயில்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு இந்த பேஷண்ட் வந்து 7 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேஷண்ட் நல்லா இருக்காங்க, எந்த ஒரு டெஃபிசிட்டி இல்லை, ஷி இஸ் டோட்டலி நார்மல். மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 2 நோயாளிகள் வந்தார்கள். அவர்களுக்கு மூளையில் ரத்த கசிவு இருந்தது. ஸோ அவருக்கு ஸ்கேன் செஞ்சு பார்த்தோம். ஸோ நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து 3 டெஸ்லா எம்ஆர்ஐ மற்றும் 256 ஸ்லைஸ் சிடி இருக்குது. இதை தவிர்த்து நம்ம வந்து டிஎஸ்ஏ அப்படின்னு டெஸ்ட் பண்ணதுல வந்து அந்த 2 நோயாளிகளுக்கும் மூளையில் 3 இடத்தில் ரத்த நாளங்கள் வீக்கம் இருந்தது. ஸோ ஒரு இடத்துல ரத்த நாளத்தில் வீக்கம் இருக்கிறது ஈஸியாக வைத்தியம் பண்ணலாம். பட் ஒரே சமயத்தில் 2 நோயாளிகளும் 3 ரத்த நாளங்களையும் ரத்த நாளத்துல வீக்கங்கள் இருந்தது, அதாவது அனிருசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனிருசம் இருக்கும்போது பைப்லைன் கேத்லாப் அப்படின்ற ஒரு கருவி இருக்கு. ஸோ இது மூலமா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம இந்த 3 ரத்த நாளத்துல அனிருசையும் ஒரே சிட்டிங்ல, அதாவது ஒரே நேரத்துல 3 ரத்த நாளத்துல உள்ள வீக்கத்தையும் காயிலிங் அப்படின்ற ப்ரொசீஜர் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த பைப்லைனர் கேத்லாப்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து தென் தமிழகத்துல நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 5-6 இடத்துல தான் இருக்குது. தென் தமிழகத்துல MSSS மீனாட்சி சுப்பிரமணியன் மருத்துவமனை மட்டும்தான் இருக்குது. இதனால நோயாளிகளுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கம்மி. அடுத்து டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி ப்ரொசீஜரை வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். இன்சூரன்ஸ் இப்போக்கி நமக்கு இது வந்து இன்சூரன்ஸ் கவர்ல வரல. அது டிபெண்ட்ஸ் ஆன் த அனிருசம், அதாவது காயிலிங் சைஸை பொறுத்து. சில பேர் ஒரு காயில், 2 காயில், எவ்வளவு காயில் இருக்கோ அதை பொறுத்து. அனிருசம் வந்து பெரும்பாலும் ஏன் வருதுன்னு தெரியாது. 95% காரணம் கிடையாது. சில பேருக்கு ஃபெமிலியா வரலாம். சில நேரங்கள்ல சில கிட்னி ஸ்பெசிபிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மூளையில ரத்த நாளத்துல வீக்கங்கள் ஏற்படலாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது இப்ப ஜப்பான்ல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்துக்கு எல்லாருக்குமே ஒரு ஆன்ஜியோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஊர்ல அவ்வளவு காமன் கிடையாது, அது தேவையில்லை. பட் தலைவலி வந்தால் மருத்துவரை போய் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை எடுக்கணும். நம்மளாம் தலைவலி மாத்திரை எடுக்க கூடாது. தலைவலி காரணம் என்னன்றது இப்ப நான் பேசினாவே எங்களுக்கு தெரியும். இந்த என்ன மாதிரி தலைவலி, அனிருசம்னால வர தலைவலியா இல்லாட்டி சாதா தலைவலியான்னு எங்களுக்கு மருத்துவருக்கு தெரியும். தலைவலி வந்தா நீங்க மருத்துவரிடம் காமிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க மருந்து எடுக்கிறது நல்லது. 50% அதுல இறப்பு இருக்கதா சொன்னீங்க, மக்களுடைய அறியாமையினாலதான். இல்ல ப்ராப்ளம் வந்து அதான் வரும்போதே சிவியரா வருது, அதனால பிரச்சனை. நமக்கு மெயின் வந்து ஹெட்டேக்கை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. தலைவலி வந்தா நீங்களே ஒரு பேராசிட்டமால் எடுக்காதீங்க. மூளையை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கவாதமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மூளை கட்டிகளில் ரத்த கட்டிகளில் கசிவு ஏற்படுறதும் சரி, நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை குணப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உயிரை காப்பாற்ற முடியும். அவங்களுடைய உடலோட பின்னாடி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க தன்னிச்சையாக இயங்குற அளவுக்கு அவங்களை நம்ம நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் லேட்டாகவும் வருவாங்க, தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க, அப்புறம் மயக்கமான கூட வருவாங்க. சின்ன தலைவலியில இப்ப பெரும்பாலானவங்க வந்து விழிப்புணர்வு மெல்ல மெல்ல வருது. அது உங்களை மாதிரியான நண்பர்களோட உதவினாலதான். இப்போ முன்னைக்கு இப்ப பரவாயில்ல, விழிப்புணர்வு பெற்றா தான்.